மற்றும் ஒரு கட்டுரை ஸ்டீபன் மெக்கல்ராஜ் அண்ணாவை பற்றியே தான். இந்த கட்டுரை தலைப்பும் தமிழ் முடியரசனின் முடிசூடத்தக்க சிறுகதைகள் ஒரு பார்வை. முன்னுரை. தமிழ் தாய்க்கு கதை, கட்டுரை, கவிதைகள் மூலம் முடிசூட்டியவர்கள் அக்கால முண்டாசு கவிஞன் முதல் இக்கால கபிலன் வரை நூற்றாண்டு கவிஞர்கள் பலர். காலந்தோறும் தோன்றி தோன்றி தமிழன்னைக்கு தம் படைப்புகளால் அழகை கூட்டுகின்றனர். அவ்வரிசையில் தமிழ் முடியரசன் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படும் ஸ்டீபன் மெக்கல்ராஜ் என்னும் சகோதரர் ஆனந்த கங்கை தூது என்னும் மாத இதழில் சிறுகதை கழனி என்னும் பகுதியில் 2012ஆம் ஆண்டிலிருந்து சிறுகதைகளை இயற்றியுள்ளார். அத்தகைய தமிழ் முடியரசன் பற்றியும் அவரது பிற படைப்புகள் சிறுகதைகள் பற்றியும் ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். ஆசிரியரின் பிறப்பு மற்றும் பிற குறிப்புகள். ஸ்டீபன் மெக்கல்ராஜ் என்ற இயற்பெயரையும் தமிழ் முடியரசன் என்ற புனைப்பெயரையும் கொண்ட இவ்வாசிரியர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டத்தில் உள்ள மானகிரி என்னும் சிற்றூரில் 30/7/1984 உயர்திரு அற்புத மரியதாசுக்கும் ஆரோக்கிய மேரிக்கும் இளைய மகனாய் பிறந்தார். பள்ளி கல்வியை மானகிரி மற்றும் தேவகோட்டையில் உள்ள கல்வி நிலையங்களில் பயின்ற இவர் கல்லூரி காரைக்குடியிலும் முதுகலை மற்றும் முனைவர் பட்டத்தை காரைக்குடி அழகப்பா பல்கலையிலும் பயின்றுள்ளார். மேலும் பட்டதாரி ஆசிரியர் போன்ற பள்ளி தொடர்பான 2-3 வகுப்புகளையும் டிபிடி பிஎட் பயின்றுள்ளார். இவர் முதுகலை, இளமுனைவர், முனைவர் பட்டங்களை செந்தமிழ் பாவை அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பெற்றுள்ளார். இவரும் எனது நெறியாளர். எனது முதுகலை மற்றும் முனைவர் பட்ட ஆய்வு நெறியாளர் செந்தமிழ் பாவை அம்மா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர்கள். அந்த ஆளுமை மிக்கவர்களிடம் பயின்ற அண்ணனும் ஆளுமை மிக்கவர். இவர் சிறுவயது முதலே சமூகத்தின் மீது நிகழும் அநியாயங்களை தட்டி கேட்கும் உணர்வுடன் விளங்கி வந்துள்ளார். அவ்வுணர்வை தன் கவிதை மூலம் வெளிப்படுத்த முயன்றார். தொடர்ந்து அச்சிந்தனைகளை சிறு கதைகளாகவும் படைத்து ஆனந்த கங்கை தூது என்னும் மாத இதழிலும், திருக்குறள் தொடர்பான ஒரு பக்க கதைகளை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மைய மின்னிதழான தேமதுரத்திலும் தொடர்ந்து எழுதி வருகின்றார். தேமதுர இதழ் எங்கள் நெறியாளுநர் செந்தமிழ் பாவை அம்மா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு எங்கள் துறையில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வந்த ஒரு மின்னிதழ். சிறுகதைகள். ஜூன் 2014 முதல் தற்போது செப்டம்பர் 2018 அப்ப வரையும் என மாதத்திற்கு ஓர் கதை வீதம் என 52 மாதங்கள் 52 சிறுகதைகள் எழுதியுள்ளார். நான் 2018 முனைவர் பட்டம் பயின்றிருக்கும்போது எழுதின கட்டுரை, அதனால தான். அவை கல்வி, அரசியல், தியாகம், தூய்மை, திருப்பயணம், உழவர் திருநாள், அர்ப்பணம், திருவிழா, இலக்கு, சமூக நீதி, தண்ணீர், காற்றாய் வாழ்ந்த கவிஞன், அக்கனி குஞ்சொன்று கண்டேன், வானம் திறந்து, மணிதன், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பட்டங்கள் ஆள்வதும், மாற்றம் ஒன்றே மாறாதது, உள்ளத்தனையது உயர்வு, தேடி தேடி, விடுதலை வேள்வி, மாதா பிதா குரு தெய்வம், சின்னம் சிறு வயதில், நம்ம லெவே தாத்தா, செல்லா நோட்டு, செபித்தால் ஜெயிக்கலாம், ஒப்புரவு ஒழுகு, இமை கல்லறைகள், இயற்கையின் சிரிப்பில் இறைவன், நிற்க கற்க, நல்லதோர் குடும்பம், தற்கொலையை கொலை செய்யுங்கள், குழந்தை தெய்வம், வீட்டுக்கொரு தியாகி, புத்தாண்டில் புத்தகம் பேசுது, தொலைத்து விட்ட உறவுகள், மங்கையராய் பிறப்பதற்கே கல்வி கரையில, நில் கவனி வெல் என்பன போன்றவை சிறுகதையின் முத்தாய்ப்பான தலைப்புகள் ஆகும். ஆசிரியர் ஓர் தமிழ் பித்தன். ஒரு தமிழனுக்கு பாரதியையும் வள்ளுவனையும் படித்தாலே போதும். அவன் ஓர் உலகத்தை முழுமையாக கற்ற முழு மனிதனாவான். ஏனெனில் வள்ளுவன் இயற்றிய 1330 குறட்பாக்களில் இல்லாத செய்திகளே இல்லை. அது முக்காலத்துக்கும் பொருந்தும் கருத்து பெட்டகம், தமிழ் பெட்டகம். அதைப்போல பாரதியும் தன் கவிதைகளில் சுட்டாத செய்திகள் இல்லை. இவ்விருவரின் உயிரோட்டமிக்க வரிகளை இவ்வாசிரியர் தன் சிறுகதைகளுக்கு தலைப்பாகச் சூட்டி அதற்கேற்றாற்போல கதைகளையும் இயற்றியுள்ளார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், பட்டங்கள் ஆள்வதும், மங்கையராய் பிறப்பதற்கே போன்ற பாரதியின் உன்னத தலைப்புகள்
உள்ளத்தனைய உயர்வு ஒப்புரவு ஒழுகு போன்ற வள்ளுவனின் வார்த்தைகள், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, மாதா பிதா குரு தெய்வம் போன்ற தமிழ் மூதாட்டியின் சொற்கள், கல்வி கரையில என்ற நாலடியாரின் வரிகள், ஆன்மீக குரு விவேகானந்தரின் பசித்திரு தனித்திரு விழுத்திரு என்ற தன்னம்பிக்கை சொற்கள். தலைப்பில் புதுமை. குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்போம். ஆனால் இவ்வாசிரியர் இதனை புதுமையான ஓர் வடிவில் ஓர் கதையின் தலைப்பாக குழந்தை ஈக்குவல் டு தெய்வம் என்கின்றார். மேலும் கற்க அதன்படி நிற்க என்பது வள்ளுவனின் வாக்கு. இவ்வாசிரியரோ நிற்க கற்க என ஓர் கதையை சுட்டுகின்றார். நம் நாட்டு சாலைகளில் பேருந்து நிறுத்தம் அருகே நில், கவனி, செல் என குறித்து வைப்பது நகராட்சிகளின் வழக்கம். மக்கள் மீது கொண்ட அக்கறையில் மக்கள் தம் பாதுகாப்பிற்காக இப்படி எழுதி வைத்திருப்பது வழக்கம். ஆனால் இவ்வாசிரியர் நில், கவனி, வெல் என தனக்குகந்த நடையில் சுட்டியுள்ளார். சிறுகதைக்குள் பல செய்திகள். இவ்வாசிரியரது எழுதிய ஏதோ சிறுகதைதான். ஆனால் அதற்குள் கவிதைகளையும் அடுக்கு சொற்களையும் ஓமைகளையும் தனக்கே உரிய நடையில் சுட்டியுள்ளார். இவ்வாசிரியர் எழுதியது ஏதோ சிறுகதைதான். ஆனால் அதற்குள் கவிதைகளையும் அடுக்கு சொற்களையும் ஓமைகளையும் தனக்கே உரிய நடையில் சுட்டியுள்ளார். ஆசிரியரின் சுயம். தன் வாழ்க்கை சார்ந்த கோபங்கள், தாபங்கள், பிரச்சனைகள், தீர்வுகள் ஆகியவற்றை சிறுகதையாக செதுக்கியுள்ளார். தன் வாழ்க்கை சார்ந்த கோபங்கள், தாபங்கள், பிரச்சனைகள் ஆகியவற்றை சிறுகதைகளாக செதுக்கியுள்ளார் இச்சிற்பி தான் சார்ந்த குடும்பத்தில் உள்ள தாய், தந்தை, சகோதரி, மனைவி, மகள், ஆசிரியர்கள், நண்பர்கள், பள்ளி மாணவர்கள் என தன்னை சுற்றியே ஒரு சில கதைகளில் களத்தை தீர்வு செய்து எளிதாக அமைத்துள்ளார். சொற்களில் புதுமை, எளிமை, அடுக்கு சொற்கள், பழமொழிகள், தமிழ் ஆசான்களின் வார்த்தைகள், கவிதைகள் ஆகியவற்றை கையாண்டு எழுதியுள்ளார். ஒரு வரியில் சொல்ல புகுந்தால் இவர் தன் குடும்பம், பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள் இவர் கதைக்கு கருவாக. இதை மீறி வெளிக்கருத்துக்களை கையாளவில்லை, வெளிப்பெயர்களையும் கையாளவில்லை. தற்கால சிந்தனைகள். எனினும் சில கதைகள் இவற்றிற்கு மாறாக காந்தியும் கோட்சேவும் தற்கால சகாயம் IAS-இடம் பேசுவதாக படைத்துள்ளார். மேலும் வேலுநாச்சியாருக்கு உதவிய குயிலி, மீரா என்றழைக்கப்படும் ராஜேந்திரன், போராளி முத்துக்குமார், நீட் தேர்வு அனிதா, மதுவிலக்கு ஜீவானந்தம் போன்றோர்கள் தற்காலத்தில் உரையாடுதல் பற்றியும் தற்கொலையை கொலை செய்யுங்கள் என்னும் சிறுகதையில் கையாண்டுள்ளார். குடும்பப்பற்றும் தான் சார்ந்த மதப்பற்றும் இவர் கதைகளில் பளிச்சிடுகின்றது. ஓர் வட்டார கதை ஆசிரியராகவும் இடம் பிடிக்கின்றார். இவை சிறுகதைகளா சிகரங்களா என வியந்து ஒவ்வொரு கதையையும் திரும்ப திரும்ப முடிக்க மனமில்லாமல் படிக்க தோன்றுகின்றது. கவிதைகள். உழவர் திருநாள் என்ற சிறுகதையில் மண்பானை மஞ்சள் கரும்போடு 1 கிலோ அரிசியும் விலைக்கு வாங்கினார் விவசாயி பொங்கல் வைக்க. மண்பானை மஞ்சள் கரும்போடு 1 கிலோ அரிசியும் விலைக்கு வாங்கினார் விவசாயி பொங்கல் வைக்க என தற்கால விவசாயியின் நிலைமையை தக்க கவிதையின் மூலம் சுட்டியுள்ளார். புது கவிதைகளில் பாரதியின் கவிதைகளையும் ஆங்காங்கே கையாண்டுள்ளார். சின்னஞ்சிறு வயதில் என்னும் சிறுகதையில் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா, ரவுத்திரம் பழகு என்றெல்லாம் சுட்டியுள்ளார். அடுக்குச் சொற்கள். பல இடங்களில் இவ்வாசிரியர் அடுக்குச் சொற்களை மிகுதியாக கையாண்டுள்ளார். இவை இச்சிறுகதைகளுக்கு மேலும் சிறப்பை சேர்த்துள்ளது. பசித்திரு தனித்திரு வெளுத்திரு என்ற சிறுகதையில் செருப்பு தொலையாதிருக்கும், செருக்கு தொலைந்திருக்கும். தற்கொலையை கொலை செய்யுங்கள் கதையில் செருப்பு தொலையாதிருக்கும், செருக்கு தொலைந்திருக்கும் என பசித்திரு தனித்திரு வெளுத்திரு சிறுகதையிலும், தற்கொலையை கொலை செய்யுங்கள் கதையில் பூமிக்கு பாரமாய் சாமிக்கு தூரமாய், பூமிக்கு பாரமாய் சாமிக்கு தூரமாய், புத்தர் திருந்தாததை புத்தகம் திருத்திவிடும், புத்தர் திருத்தாததை
புத்தகம் திருத்திவிடும் என்பன போன்றவை இவரோட அடுக்குச் சொற்கள். செய்திகள். விவசாயிகள் இக்காலத்தில் படும் துன்பத்தை ஒரு விவசாயியாக உணர்ந்து இவர் சிறுகதையில் கூறியுள்ள கருத்துக்கள் விவசாயி எலிக்கறி சாப்பிடுவது நாம் சாப்பிடுவது போல சாதாரண செய்தியாக தெரிகிறது. நம்மில் பலருக்கு வருமான சான்றிதழில் தொழில் விவசாயம் என்று போட்டுக்கொள்ளும் பலர் விவசாயிகளே இல்லை. சலுகைக்காய் விவசாய தொழில் என்று போட்டுக்கொள்ளும் பலர் விவசாயத்தால் கிடைக்கும் உணவுகளை உண்டு வாழும் இந்த தேசம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஒட்டுமொத்தமாய் என்றைக்கு மதித்து வாழ்கின்றதோ அன்றுதான் உண்மையில் உழவர் திருநாள் என விவசாயி பற்றிய செய்திகளை தன் உள்ள குமுறலாக கூறியுள்ளார். சீர்திருத்தம். மூன்றாம் பாலினத்தவரான திருநம்பி திருநங்கைகள் பற்றி சமூகத்தில் உள்ள பார்வையை சமூக நீதி என்னும் கதையில் அழகாக சித்தரித்துள்ளார். அவர்களை கேலி பேச்சால் கேலி பார்வை பார்க்கும் மக்களை தங்களுக்கே உரிய திருத்தும் பண்பால் ஒரு திருநங்கை கோபம் கொள்ளாது அதற்கு மாறாக காப்பாற்றும் குணத்தால் உயர்ந்து நிற்பதை சராசரி மனுஷியா நான் செஞ்சதில்ல பெருமைப்பட்டுக்க இதில் எதுவுமே இல்லை, காப்பாற்றினதுக்காக தூக்கி வச்சு மதிக்க வேண்டாம், திருநங்கைகளோட உணர்வுகளை காலில் போட்டு மிதிக்கவும் வேண்டாம், எங்களை சக மனுஷியா வாழ விடுங்க, அது போதும் என்ற கூற்று பறைசாற்றுகின்றது. யதார்த்தம். பெண்கள் எவ்வளவுதான் கல்வி வேலை வாய்ப்புகளில் ஆணுக்கு நிகராக முன்னேறி இருந்தாலும் கணவனுக்கு அடங்கியே வீட்டில் இருக்க வேண்டும் என்ற யதார்த்தத்தை தியாகம் என்ற சிறுகதையில் புரட்சி கருத்துக்களை பேசத்தான் முடியும், புரட்சி பண்ண முடியாது. புரட்சி கருத்துக்களை பேசத்தான் முடியும், புரட்சி பண்ண முடியாது என்ற ஸ்டெல்லாவின் கூற்றுக்கள் பிரதிபலிக்கின்றன. ஏனெனில் கணவர்கள் புரட்டி எடுத்து விடுவார்களே. தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை கருத்துக்களை பல சிறுகதைகளில் இவ்வாசிரியர் சுட்டியுள்ளார். தற்கொலையை கொலை செய்யுங்கள் என்னும் கதையில் சாவதற்கு 1000 வழிகளை தேடிய நீங்கள் வாழ்வதற்கு 100 முறையாவது முயன்றிருக்கலாமே. சாவதற்கு 1000 வழிகளை தேடிய நீங்கள் வாழ்வதற்கு 100 முறையாவது முயன்றிருக்கலாமே. சிறகொடிந்த பின்னும் வாழத் துடிக்கின்றன ஈயும் கொசுவும். சிறகொடிந்த பின்னும் வாழத் துடிக்கின்றன ஈயும் கொசுவும். மனதொடிந்த பின்னே மாளத் துடிக்கின்றான் மனிதன். எத்தனை முறை வலை கிழித்தாலும் எது களைத்தாலும் சளைக்காமல் வலை பின்னும் சிலந்தி. எத்தனை முறை வலை கிழித்தாலும் எது களைத்தாலும் சளைக்காமல் வலை பின்னும் சிலந்தி. ஒரு மில்லி தேனடுக்க 1000 மலர்கள் செல்லும் தேனி. ஒரு மில்லி தேனடுக்க 1000 மலர்கள் செல்லும் தேனி போன்றவை இவர் தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள். முடியரசனார் மீது கொண்ட பற்று. அதீத பற்று கொண்டவராக இச்சிறுகதை ஆசிரியர் திகழ்கின்றார். இத்தமிழ் முடியரசன் அவர்களை பற்றிய செய்திகளை கொண்டே அவரை பற்றிய பிற அறிவாளர்கள் பேசிய புகழ் மாலையை கொண்டே காற்றாய் வாழ்ந்த கவிஞன் கதையை படைத்துள்ளார். பாரதிதாசன் கண்ணதாசன் பெரியார் போன்றோர் முடியரசரை பற்றி கூறிய கருத்துக்களை இக்கதையில் பதிவு செய்துள்ளார். அவரது பல கவிதைகளை தன் சிறுகதைகளில் கையாண்டுள்ளார். அவர் மீது கொண்ட பற்றால் முடியரசனாரின் படைப்பிலக்கிய கொள்கைகள் என்னும் தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வினை முடித்துள்ளார். ஆய்வினை முடித்தாலும் அவர் மீது கொண்ட பற்றால் பாரதியார் மீது கொண்ட பற்றால் பாரதிதாசன் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். அதுபோல இவரும் ஸ்டீபன் மிக்கேல்ராஜ் என்ற தன் பெயரை முடியரசனார் மீது கொண்ட பற்றால் தமிழ் முடியரசனார் என்று மாற்றிக்கொண்டுள்ளார் தமிழ் முடியரசனார் என புனை பெயரை வைத்து கொண்டுள்ளார். முடிவுரை. இக்கதையை படித்தாலும் அதில் 2 பழமொழிகள், பாரதி வள்ளுவனின் கவிதை வார்த்தைகள், முடியரசன் பாரதிதாசனின் கவி வரிகள் என சிறுகதையா கவி அரங்கமா என்ற ஐயம் தோன்றும் அளவிற்கு இவர் கதைகள் இடம்பெற்றுள்ளன. தமிழ் முடியரசனின் இச்சிறுகதைகள் தற்காலத்தில் முடிசூடும் சிறுகதைகளாகும் என்பது இதனை படித்ததில் இருந்தே தெளிவாகும் என்பதை இக்கட்டுரையில் நான் தெளிவாக விளக்கியுள்ளேன். நன்றியுடன் சென்வா. எனது சகோதரரோட கட்டுரை. முனைவர் பட்ட சகோதரர், முனைவர் பட்டம் ஒன்றாக பயிலும் வாய்ப்பு கிடைத்த சகோதரர், சிறந்த ஆளுமை மிக்கவர். அவரை பற்றி கட்டுரை எழுதுவதற்கு பெருமைப்பட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகளுடன் சென்வா.